இந்த ஒரு படத்தை ஜென்ரலாக இந்தியாவில் வந்து புஷ் பண்ணவே கிடையாது. எந்த ஒரு ப்ரமோஷனும் அதிகமாக கொடுக்கவே கிடையாது. ஸோ இந்தியன் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. பட் எப்போ வந்துச்சு எப்போ போச்சு அப்படிங்கிறது தெரியவே இல்லை. ஆனால் இப்போ தமிழையும் அவைலபிளாக இருக்குது. அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு. ஸோ டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஜென்ரலாகவே ஹெல்பாய் படங்கள் வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த படம் அப்படின்னு நமக்கு பேசிக்காக தோன்றது என்னன்னா, ஒரு பயங்கரமான ஒரு சவுப்பு கலரில் ஒருத்தர் இருப்பான்டா. அவன் செமையாக ஃபன் பண்ணுவான், செமையாக ஃபைட் பண்ணுவான், செம ஆக்ஷன் பேக்டாக இருக்கும். ஒரு கலர்ஃபுல்லான ஒரு படம். ரொம்ப அழகாக நிறைய ஃபேண்டசிகள் இருந்தாலும் வித்தியாசமான அந்த மிருகங்கள், அந்த கிரியேச்சர்ஸோட படம் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலில் தான் இந்த படங்கள் வந்து பார்த்துருப்போம் இவ்வளோ நாளாக. அதே நடப்போட இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா, இந்த படம் அப்படியே ஆப்போசிட். ஒரு பழைய காலகட்டத்தில் நடக்கிற மாதிரியான படம். கலர்ஃபுல்லாகவும் புஷ் பண்ண கிடையாது. ஏன் ஈவன் ஹெல்பாயே ரொம்ப டிம்மான ரெட் கலரில் தான் இருப்பார். அவுட் அண்ட் அவுட் ஒரு ஹாரர் எலிமெண்ட் பேஸ்டு அண்ட் விச் கிராஃப்ட்ஸ் அண்ட் அந்த விச் கிராஃப்ட்ஸ் என்ன சூனியக்காரங்கள் அண்ட் டெவில், சைத்தான், சாத்தான் இப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்துட்டு இந்த படம் வந்து உட்கொண்டு இருக்கு. எல்லாரும் என்ஜாய் பண்ணக்கூடிய பார்க்கக்கூடிய படமாக இருக்குமான்னு கேட்டால், நீங்கள் ஜென்ரலாக ஹாரர் படங்கள் பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான எலமெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கான படம் தான். மற்றபடி இந்த மாதிரியான படங்கள் உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஹெல்பாய் த க்ரூக்கட் மேன்.